Good morning, students. Chapter 6 Respiration 6.7 Problems in Oxygen we can discuss now. Actually, what are the body adjustment to low oxygen saturation in higher altitude? ஸோ மலை ஏறும்போது சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அவங்களோட ஹியூமன் பாடியில் கம்மியாகுது. ஸோ தட் டைம் த பாடி ரெஸ்பிரேட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் த பாடி மசில் அட்ஜஸ்ட்மெண்ட் திசு அட்ஜஸ்ட்மெண்ட் ஹவு டஸ் இட் ஹேப்பன் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது partial pressure of oxygen is breathed in air is lowered, less oxygen is breathed with every breath. நம்மளோட ப்ரீத் பண்ண எவ்ரி ப்ரீத்திங்லேயுமே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கம்மியாக இருந்தால் நம்ம பாடியில் என்ன நடக்கும்? தட் இஸ் ஹைஃபோக்சியா அப்படின்னு சொல்லுவோம். அக்யூட் மவுண்டைன் டிசீசஸ் ஏஎம்என்எஸ் அக்யூட் மவுண்டைன் டிசீசஸ் வந்து நடக்கும். ஸோ திஸ் இஸ் அக்யூட் மவுண்டைன் டிசீஸ் ஹெட்ஏக் ஃபேட்டிக் அண்ட் புவர் appetite, nausea that is vomiting, light headness and sleep disturbances. So most of the happening symptoms will be seen in the when we travel from the lower surface of the earth surface to the high end mountain region நடக்கும். Okay, so when a person travels quickly from sea level to elevations above 8,000 feet where the atmospheric pressure, environmental pressure is also decreased and partial pressure of oxygen is also decreased. So the individual responds with the symptoms of acute mountain sickness, headache, shortness of breath, nausea, dizziness due to poor binding of oxygen with the hemoglobin in the RBC cells. Okay, so when the person moves a long-term basis to mountain from the sea level, his body begins to make a respiratory adjustments, that is hematopoietic adjustments, to equalize the oxygen gas to produce and gives to the cell. So overcome this situation, kidney accelerate production of erythropoietin hormone. This hormone which is stimulate to the bone marrow to produce more RBC in the red blood cells, more RBC in the body. So this adjustment, respiratory adjustments, we are named as a hematopoietic adjustments. So when a person descends அப்படிங்கிறப்ப அசன்ஸ்னால் மேலே ஏறுறது, டிசென்ட்ஸ்னால் கீழே இறங்குது. டிசென்ட்ஸ் டீப் இன்டு த சி லெவலில் டெப்த்தாக வந்து போகும்போது த ப்ரெஷர் சரௌண்டிங் வாட்டர் இன்க்ரீஸ்டாக இருக்கும். பட் இந்த லங்ஸ் ரீஜியன் ஹேஸ் த வால்யூம் டிக்ரீசஸ். ஸோ இந்த வாட்டர் ப்ரெஷர் சரௌண்டிங்கில் இன்க்ரீஸாக இருக்கும்போது ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய லங்ஸ் வால்யூம் டிக்ரீஸாக இருக்கும். அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஆக்சிஜன் கேஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் இன்க்ரீசஸ் இன் த லங்ஸோட வால்யூம் ப்ரெஷர் டிக்ரீசஸ். ஸோ திஸ் கேன் பி பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் டென்ஸ் டு ட்ரைவ் அடிஷ்னல் ஆக்சிஜன் இன் டு த சர்க்குலேஷன்ஸ். நம்ம பாடி சர்க்குலேஷன்ஸ்க்கு அடிஷ்னலாக ஆக்சிஜன் ஹேரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ பெனிஃபிஷியல் திஸ் ஹேப்பனிங் காஸ் வந்து இட்ஸ் எ பெனிஃபிஷியல் ஒன் அப்படிங்கிறாங்க. பட் திஸ் பெனிஃபிட் ஆல்சோ ஹேஸ் எ ரிஸ்க். ஸோ இது சடனாக நடக்கும்போது ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. த சரௌண்டிங் வாட்டர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் கேன் ஆல்சோ ட்ரைவ் த நைட்ரஜன் கேஸ் இன் டு த சர்க்குலேஷன். ஸோ த வாட்டர் சரௌண்டிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ்டாக இருக்கும்போது சப்போஸ் நைட்ரஜன் கேஸ் இன்ஹேல் பண்ணும்போது நைட்ரஜன் கேஸ் ட்ரைவன் இன்டு த பிளட் சர்க்குலேஷன் போகும்போது என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் பிளட் நைட்ரஜன், பிளட்டில் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். கேன் லீட் டு பி கம்ஸ் இன் அ கண்டிஷன் வந்து நைட்ரஜன் நர்கோசிஸ் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. வென் த டைவர்ஸ் ஸோ த டைவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசன் டு த சர்ஃபேஸ் டு குயிக்லி ஏ கண்டிஷன். ஸோ தண்ணிக்குள்ளே போயிட்டு திரும்ப மேலே ஸ்பீடாக வரும்போது அந்த ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க, பென்ஸ் டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பொதுவாக நைட்ரஜன் கம்ஸ் அவுட் ஆஃப் த சொல்யூஷன். ஸ்பீடாக மேலே வரும்போது நைட்ரஜன் வெளியில் போயிடும் அப்படிங்கிறாங்க. வெல் ஸ்டில் இன் த பிளட் ஃபார்மிங் பபிள்ஸ். ஸோ அந்த டைமில் நைட்ரஜன் வெளியில் வரும்போது பிளட்டில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கீழே குதிச்சுட்டு மேலே ஸ்பீடாக வரும்போது அவங்களுக்கு வந்து பிளட்டில் என்ன ஆகுது, பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்மால் பபுள்ஸாக இருந்தால் தேர் இஸ் நோ ப்ராப்ளம், நாட் ஹார்ம்ஃபுல். பட் இந்த லார்ஜ் பபுள்ஸ் கேன் லார்ஜ் இன் ஸ்மால் கேப்லரிஸ் பிளாக்கிங். சின்ன சின்ன கேப்லரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்னாகும் அப்படின்னா பிளாக் ஆயிரும். சரியா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயின் இன் ஜாயின்ட்ஸ் போர்ஷனில்,
மசில்ஸில் நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் சம் ப்ராப்ளம் இன்க்ளூட் ஸ்ட்ரோக் கூட வர ரீசனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ த ரிஸ்க் ஆஃப் நைட்ரஜன் நர்கோசிஸ் அண்ட் பென்ஸ் இன் காமன் ஸ்குபா டைவர்ஸ். ஸோ இந்த டைவர்ஸ் ஸ்குபா டைவர்ஸுக்கு தான் மேக்ஸிமம் இந்த நைட்ரஜன் நர்கோசிஸ் டிசீஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ டூரிங் கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் அண்ட் டிமாண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன்க்ரீசஸ். ஸோ நம்ம ஆக்சிஜன் குறைய நம்ம பாடியில் பிளட்டில் ஆக்சிஜன் கேஸ் குறைய அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும். ஸோ திஸ் இஸ் அ பாய்சனிங் அப்படிங்கிறாங்க. As the oxygen level in the blood decreases, it leads to suffocation and skin turns bluish black. நம்மளோட ஸ்கின் வந்து என்னவா மாறிடும், ப்ளூ கலராக மாறிடும். பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் மோர் அமௌண்ட் present in the body. Okay, and also risk of the nitrogen narcosis. Benz that is a decompression sickness of the disease will cause in the blood. Next we can discuss about the disorders of the respiratory system. So respiratory system is highly affected environmental, some of the occupational, personal and social factors நால வரக்கூடியது. These factors may be responsible for a number of respiratory disorders வந்து இருக்குது. First one asthma. Asthma is characterized narrowing and inflammation of the bronchi. Bronchiயில் inflammation வீக்கம். ஸோ இந்த வீக்கம் இருக்கிறதுனால bronchi and bronchioles இருக்கிறதுனால difficult in breathing. Common allergens for asthmaன்னு சொல்லுவோம். This is a open airway, this is a narrow airway. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காமன் அலர்ஜன்ஸ் ஃபார் ஆஸ்துமா, சம் ஆஃப் த டஸ்ட்டு, ட்ரக், போலன் கிரைன்ஸ், சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃபிஷ், ப்ரான், சர்டன் ஃப்ரூட்ஸில் வந்து ஆஸ்துமா வர ரீசனபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஆஸ்துமாக்காரவங்களுக்கு சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இட்ஸ் அ ரெஃபர் டு eat fish, prawn, certain fruits. Okay. Emphysema. Emphysema is a chronic breathlessness disease actually. It's caused by gradually breakdown by a thin walls of the alveoli. So the thin walls of the alveoli வந்து டேமேஜ் ஆக ரீசனபிளாக இருக்குது. So that is the reason decreasing total surface of area of the gaseous exchange, that is widening of the alveoli. So widening of the alveoli is a major cause for this disease. For the reason is cigarette smoking, which reduces the respiratory surface of the alveoli walls. Okay va? This is the picture. Cigarette containing many hazardous substances that damage the lungs when inhaled. Enlarged view of the alveoli, damaged air sac of the alveoli. You have to see this. Next one of the diseases bronchitis. Bronchi when it gets inflated, the bronchi இருக்குல்ல, bronchi portions வந்து inflated ஆகும். bronchi and bronchioles inflated வீக்கமாக இருக்கும் due to pollution, smoke and cigarette smoking causes this main disease. Symptoms வந்து coughing, shortness of breath and sputum in the lungs. Sputum அப்படின்னா சளி, sputum in the lungs region. Next one is a pneumonia. Pneumonia is inflammation of the lungs due to infection caused by bacteria. ஸோ நம்மளோட லங்ஸ் ரீஜனில் என்னவா இருக்குது, பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். Okay, so this is a pneumonia air sac of the lungs region. This is a normal alveoli. So the common symptoms, sputum production. So அந்த நம்ம lungs region என்ன ஆகும், சளியோட உற்பத்தி அதிகமாகும். nasal congestion, மூக்கடைப்பு அதிகமாகும். shortness of breath, short throat, throatல வந்து பெயின் இருக்கும் அப்படிங்கிறாங்க, கரகரப்பு. This is a common symptoms of pneumonia. So tuberculosis அப்படி நம்ம பார்க்கும்போது is caused by Mycobacterium tuberculosis. The infection is mainly occurs in the lungs and bones. Bonesல இருக்கும், lungsல இருக்கும். Collection of fluid between lungs and chest wall is the main complication of this disease அப்படிங்கிறாங்க. This is a tuberculosis disease. Tuberculosisங்கிறது Mycobacterium tuberculosis bacteria is fill up in the lungs region. ஓகேவா? This is active tuberculosis infection. Person many experience chronic cough with blood containing mucus. It's a transfer one. Okay va? This is a infected lungs region for the reason Mycobacterium tuberculosis bacteria to production of the more amount of the sputum in the lungs region. Okay va? So collection of fluid between the lungs and chest wall is a main complication of this disease அப்படிங்கிறாங்க. Tuberculosis na TB actually. Effect of smoking today due to
curiosity and excitement, adventure exists start to smoke, and larger get addicted to smoking. Research says about 80% of the lung cancer is due to comes from the smoking habit, cigarette smoking. Smoking is inhaling the smoke from the burning tobacco. Tobacco is a harmful one. So there are thousands of known chemicals which includes nicotine, tar, carbon monoxide, ammonia, sulfur dioxide. Even in the small quantities of arsenic and carbon monoxide, nicotine damage cardiovascular system. Tar damages is also. This is the effect of smoking caused by the tobacco substances. Occupational respiratory disorders. ஸோ இது வந்து தொழில் சம்மந்தமாக இருக்கக்கூடியது. டிசார்டர்ஸ் டியூ டு ஒன்ஸ் ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் கிரைண்டிங், ஸ்டோன் பிரேக்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், டஸ்ட் ப்ரொடியூஸ்ட் அஃபெக்ட்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகேவா? லாங் எக்ஸ்போசர் கேன் கிவ் ரைஸ் டு த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லீடிங் டு ஃபைப்ரோசிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க தொழிலுக்கு சம்மந்தமான கிரைண்டிங்கில், ஸ்டோன் பிரேக்கிங்கில், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது ஸ்மால் துகள்கள் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும்போது, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் போகும்போது ஃபைப்ரோசிஸ் அப்படின்னா எல்லாமே இன்ஃப்ளமேட்டடாக ஆயிரும். நம்மளோட பிராங்கை அண்டு ட்ரக்கியா அண்ட் பிராங்கியோல்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட் ஆகும். சிலிகாசிஸ் அண்ட் ஆஸ்பெட்டாசிஸ் இஸ் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இஸ் அதர் டைப் ஆஃப் த occupations. So depend upon the occupation, disease will cause the inhalation problem and the exhalation problem. Okay, இப்போ சிலிகாசிஸ் ஆஸ்பெட்டாசிஸில் வரக்கூடிய அந்த புகையானது, அந்த துகள்கள் நிறைந்த அந்த புகையானது வந்து இன்ஹலேஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் ஆஃப் சிலிக்கா போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் த சாண்ட் கிரைண்டிங். ஆஸ்பெட்டாசிஸ், இந்த ஆஸ்பெட்டாசிஸ்னால் சாம்பல், அந்த சாம்பலில் இருந்து துகள்கள், சின்ன சின்ன துகள்கள் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் போகும்போது so many problems will come. Workers working in such industries must wear protective mask அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ண சொல்கிறோம். இட்ஸ் a instruction. The gases exchange system is also damaged. Nicotine, the chemical that causes addiction and is a stimulant which makes a heartbeat faster and narrowing blood vessels, resulting in raised blood pressure and coronary heart diseases வந்து ஃபார்ம் ஆகும். நிக்கோட்டின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, இது எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா ஹார்ட் பீட்டை ஃபாஸ்ட் ஆக்கும், பிளட் வெசலை வந்து ஸ்ட்ரெச் பண்ண வைக்கும். ஸோ அதனால் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், கரோனரி ஹார்ட் டிசீஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் மொனாக்சைடு இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளைவை ரிடியூஸ் பண்ணிடும். அப்போ லங் கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. கேன்சர் ஆஃப் த மவுத், லாரிங்ஸ் இன் மோர் காமன் இன் ஸ்மோக்கர்ஸ். லாரிங்ஸ் வந்து அஃபெக்டாக இருக்கும், ஸ்மோக்கர்ஸ்க்கு மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகிருக்கும் தேன் நான் ஸ்மோக்கர். நான் ஸ்மோக்கர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள விட நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து 80% 90% வந்து லாரிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸ்மோக்கிங் ஆல்சோ காசஸ் கேன்சர் ஆஃப் ஸ்டொமக், pancreas and bladder and lowers sperm counting in the men. This is a common problem can be seen in the men. Okay, smoking can cause lung diseases by damaging airway of the alveoli. Alveoli இருக்கக்கூடிய ஏர்வேஸை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். ரிசல்ட் வந்து எம்ஃபைசீமா, க்ரோனிக் பிராங்கடிஸ் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரோனிக் பிராங்கடிஸ்னால் வீக்கம், inflamed in the bronchioles and the bronchi tubes. Okay, these two diseases along the asthma வர ரீசனபிளாக இருக்குது. ஆஃபன்லி ரெஃபர்ட் as chronic obstructive pulmonary disease, COPD அப்படின்னு சொல்லுவாங்க. When a person smokes, nearly 80% of the smoke released in inhaled by a smoker himself and others in the vicinity called passive smokers-னு சொல்லுவாங்க. ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து passive smokers. அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆல்சோ அஃபெக்டட். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் should be done in such uses to withdraw this habit. இந்த ஹேபிட்டை விடுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக we give to provide the arrange the counseling and guidance.